தண்ணி நிறைய இருக்கு. தண்ணி இருந்தா லுங்க மட்டி கட்டி தாண்டி வாடா. அதுல சார் இங்க நீரோட்டம் நல்லா இருக்கு. இங்க கிணறு வெட்டினா தண்ணி நல்லா வரும். கிணறு வெட்டினா தண்ணி வராதா, கிணறு வெட்டினா பூதம் தான் கிளம்பி வரன்னு பழமொழியே இருக்குது. இன்னும் பிய நம்ம போட்டுருவோம். தண்ணி வந்துச்சு. ஒத்த புள்ளையா பெத்து போட்டுச்சு, இன்னொரு புள்ள பெத்து போட்டுருந்தது. ஊருக்குள்ள முகம் போட்டு சுத்திடுவோம். அதுவும் இந்த படத்துல நான் தான் மம்முட்டின்னு ஜனங்களுக்கு தெரிய வேணாம், அதான் மம்முட்டியோட வந்திருக்கேன். ரமணா 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 பேச மாட்டான், அவன் மயக்கமா இருக்கான். வந்துடும். ரமணாக்கு என்னாச்சு? ரமணா 150 நாள் ஓடிச்சு, இப்ப பேரரசே வரப்போதில்ல. நான் அதை கேட்கல. எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க? எல்லாரும் சேர்ந்து சேர்த்து இதான் கல்யாண சமையலா? ஒருத்தர், ஒரே ஒருத்தர். யாரு? சூர்யா. ரமணாவை ஏன் அடிச்ச? கிடைக்கல, அதனாலதான் ரமணாவை அடிச்சேன். நாங்க ரமணா ஓட்டோவை கேட்கல, எங்க ரமணாவை கேட்கல. அவன் தான் கலாய்க்கிறான் தெரியுதுல, ஏன் கூட கூட பேசுற? ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்படி என்ன போய் 6 லிட்டர் சாத்துக்குடியில வாங்கி கொடு. இங்க எதுக்கு வந்த? அவன் உயிரோட வரலன்னா நாளைக்கு நீ இருக்க மாட்ட. ஆமா, நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்க எங்க அத்தை வீட்டுக்கு போறேன். உன்னையா கலாய்க்கிறோம்? நாளைக்கு ஊருக்கு போறப்போ எங்க வீட்டுல 2 ஷூ இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு போ. யுவராஜ், தேவையில்லாம என்ன கலாச்சிட்டு போறேன். நியாயம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ரமணா என்ன மொக்கப்பட்டா கேளு. ரமணா என்ன செஞ்சான்? அது வந்து ரமணா என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா நான் அடிச்ச மொக்க ஜோக்கெல்லாம் சிரிச்சிருக்கான். நாளைக்கு அவன் மட்டும் உயிரோட வரல, நீ இருக்க மாட்ட. உன் பேரன் சூர்யா. ஜோதிகாவுக்கு உனக்கு எப்ப கல்யாணம்? தெரியாது. கருப்பு சொக்கார அழுத்து தெரியுமா? தெரியாது. பாக்கியராஜுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியாது. அஜித்துக்கு காமெடி பண்ண தெரியுமா? தெரியாது. சங்கருக்கு லோ பட்ஜெட் படம் எடுக்க தெரியுமா? தெரியாது. விஜயகருக்கு ஹை பட்ஜெட்ல படம் பண்ண தெரியுமா? தெரியாது. சீராஜன் தாடி எடுத்தா அடையாளம் தெரியுமா? தெரியாது. ஊர்காவுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. காக்காவுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. தெரியும். காக்கா காக்கா தானே கத்துது, காண்றது தமிழத்து தானே. பெரிய அது பொய்யா சொல்ற. அம்மா அம்மா
போட மாட்டேன். ஏன்னா இது மாரியம்மன் கோயில் டொனேஷன் புக். இதை கொடுத்து என்ன கலாய்க்கிறியா? பொருள் நான் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. கடுகு உளுத்த பருப்பு தேங்காய் பதியெல்லாம் கம்மியா இருக்கு, போட்டு கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. நான் மளிகை கடையா வச்சிருக்கேன், இந்த மொக்கெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. நீ போலாம். இந்த ராமதுரை வாக்குமூலம் கொடுத்துட்டான். புதுசா இன்னைக்கு வந்து இங்கி பிங்கி பாங்கி பாதராச டாங்கி வாக்குமூலம் கொடுத்துட்டான். இது ஏ ரஹ்மான், இது தேவா. போதும் தேவா, இதுக்கு மேல ஏபிசிடியிலே எந்த லெட்டரும் இல்லை. லெட்டர் இருக்கு சூர்யா, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. ஏன் தேவா, ஏன் ஓ ஆளை உள்ளே அனுப்பி என்ன வெளியே கொண்டு வந்த? அது ஏன் ஆள் இல்ல, ஏன் ஆள் எத்திராட்சி காலேஜ்ல சரி பிஎஸ்சி படிக்கிறான். அப்ப எனக்கு பதிலா உள்ள போனானே, அவன் யாரோட ஆளு? அவன் சித்தாள். இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டா இங்கி பிங்கி பாங்கி சொல்லி கொடுத்து உள்ள அனுப்பிச்சு வச்சேன். அதுவே வாக்குமூலமா எடுத்துக்கிட்டு உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேவா, நீ மட்டும் என்ன வெளியே கொண்டு வரலன்னா ஏன் ஆயுள்லாம் ஜெயிலே தீர்ந்துருக்கும். தீர்ந்தாண்ட சூர்யா, தீர்ந்தாண்ட. அண்ணாச்சிகள்ல ரீஃபண்ட் ஆயில் இருக்கு, பெட்ரோல் பங்க்ல இன்ஜின் ஆயில் இருக்கு. எதுவுமே கிடைக்கலன்னா என் மூஞ்சில விளக்குன வழியில அந்த ஆயில் எடுத்துக்கிறான். தேவா, நான் உனக்கு என்ன பண்ண போற தேவா? ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதை நீயே வச்சு. இன்னில இருந்து நீ என் கூட பிறக்காத தம்பி. அப்போ நான் உன் சித்தப்பா பையனா? ஆமா, சித்தப்பா பையன், சித்தி பையன், பெரியமா பையன், பெரியப்பா பையன், நண்பர், தோழர், சிநேகிதர், என் தளபதி. நீதா சூர்யாவா? இல்லப்பா, நான் உங்க அப்பா சிவகுமார். நல்லா பேசுறேன். நான் யாரும் தெரியுதா? தெரியுது. திருப்பதிக்கு போய் ஓசியில மொட்டை அடிச்சுட்டு 4 நாள் சந்தனம் வாங்க கூட வக்கு இல்லாம பேங்க்ல லோன் போட்டு மொக்கையான கலிவரதனும் எனக்கு தெரியும். சபாஷ், என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. தேவராஜ் பத்தி உனக்கு தெரியாது. 10 வருஷம் நான் போட்ட உப்பை தின்னுட்டு எனக்கு எதிராகவே போயிட்டான். 10 வருஷமா ஒருத்தனுக்கு சோறு போடாம உப்ப போட்டா ஒரு நாய் கூட உங்ககிட்ட சீண்டாது. அப்புறம் எப்படா தேவராஜ் உங்ககிட்ட இருப்பான்? அதான் உன்னை விட்டு போயிட்டான். அது கூட பரவாயில்ல. எனக்கு ஏழுமலைன்னு ஒரு பையன் இருந்தான். நடு ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ஏழுமலை ஏரிக்கையா முதுகு மேலன்னு தேவராஜ் கலாச்சிட்டான். தெரியும், உன் பையன் தேவாவை பார்த்து தேவா நாத்தம் புடிச்ச காவான்னு கலாய்ச்சிருக்கான். காரணம் இல்லாம தேவராஜ் யாரையும் கலாய்க்க மாட்டான். புரியாம பேசாத, வா என் கூட வா. எஸ்.வி. சேகர், ஒய்ஜி மகேந்திரன், காத்தாடி ராமமூர்த்தி இவங்க ட்ரூப்ல சேர்த்து உன்னை பெரிய காமெடியன் ஆக்குறேன். ஏன் என்ன தேவா என் நண்பன்? அப்போ பரத்வாஜ், எஸ் ஏ ராஜ்குமார்லாம் உனக்கு என்ன எதிரியா? அந்த தேவராஜியே உன்னை கூட வச்சிருக்கான் தெரியுமா? நீ யாருக்கும் பயப்பட மாட்டே. நீ யாரா இருந்தாலும் தைரியமா கலாய்ப்ப. நீ அவன் கூட இருந்தா அவனை யாரும் கலாய்க்க முடியாது. வா என் கூட வா. அவன் கூட இருந்த அழிஞ்சு போவ. அழிஞ்சு போறதுக்கு நான் என்ன ஹைடெக்ஸ் மையா? நல்லா இரு. மொட்டை, இப்ப மட்டும் நான் 3 நாளா முக்கியா இருந்துட்டு இருக்கேன். நல்லா இருன்னு சொல்ற, நீ நல்லா இருறா. பின்னாடி எல்லாம் செலுத்து போயிருக்கு.